இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாரு. பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. போலீஸ். ஆமாங்கண்ணே, நானும் இவனு தான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கி. என்னங்க என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரிய மாட்டேதுண்ணே. நானும் அவனு தானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வீட்டுல சொல்லிடலாம்டா. வீட்டுல சொல்லிடுவோம்டா. என்ன சரிப்பட்டு வராரா? பார்க்க ஒரு மாதிரி ஒரு நாள் ஒரு மாதிரி ஆயிட்டே. அவரை பத்தி நல்லா தெரியும். அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான். அப்பா கண்டிப்பா போலீஸ் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாரு. ஏமா அவர் பண்ணவே இல்ல. ஜனவரி விளையாண்டுட்டு இருந்தா ஊரே பார்த்துருக்கு. அப்புறம் திருப்பி நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஸ்டேஷன் போயிருக்கிறதால அண்ணா சொல்லுச்சு. ஏப்பா நீ போனியா இல்லையா? அச்சோ, வளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. அட என்ன குமார நீ, அவங்க யாரும் இல்லைன்னா வர வரைக்கும் இருந்து சொல்லிட்டு வர மாட்டியா? ஆஹா, 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. சொல்லிட்டாங்க, ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களா. வேணா, இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. சார் நீங்க சிரிச்சுக்கிட்டு வந்தாலே எப்போடா எனக்கு பக்கு பக்குன்னு ஆகுது. ஆமா, நீங்க சிரிச்சுக்கிட்டு வந்தாலே இந்த சிட்டே பாக்குறப்ப எனக்கு உயிரே போகுது சார். இங்க என்ன பண்ணிருக்க நீ? டியூட்டி டைம்ல இங்க என்ன பண்ணிருக்க நீ? இல்ல சாந்தி சிட்டி கலெக்ட் சொன்னல. ஓடு தம்பி, அவங்கிட்ட போயிடாதப்பா. அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். புரியா பாத்துக்கிறேன் போய். டேய், முதுகுல குத்திட்டு இல்ல? இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன். வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். அண்ணே என்ன